அய்யனார் துணை சீரியலில் இப்போது கார்த்திகாவுக்கு சேரன் வீட்டுக்கு அழைச்சிட்டு வந்து விருந்து வைக்கிறாரு. கார்த்திகா ஹஸ்பண்ட் 2 பேருமே வந்து சாப்பிட்றாங்க. இப்போ வந்து நிலா என்ன பண்ணுறாங்க, சோழனை தனியாக கூப்பிட்டு போகிறாங்க. என்கிட்ட வந்து நிலா இப்போ முதல்ல கல்யாணம் ஆகி வந்திருக்காங்க. என்கிட்ட ஒரு புது சாரீ இருக்குது, அதை வந்து நான் அவங்கக்கிட்ட கொடுத்துட்றேன். நிலாவோட ஹஸ்பண்ட்க்கு நீங்கள் ஏதாவது உங்கள்கிட்ட போடாத ட்ரெஸ் வச்சுருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி கேட்குறாங்க. என்கிட்ட அந்த மாதிரி ட்ரெஸ் இல்லை, ஆனால் வாட்ச் ஒன்று இருக்குது, அப்படியே புத்தம் புதுசாக இருக்கும், இது வரைக்கும் நான் யூஸ் பண்ணதே இல்லை, வெளியில் போகிறதுக்காக வாங்கி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து காட்டுறாரு. உடனே ஓகே சூப்பர், இதை வந்து நம்ம 2த்தையும் வந்து நம்ம வச்சு கொடுத்துடலாம் அப்படிங்கிற மாதிரி அவங்க வந்து 2 பேர் பேசிக்கிறாங்க. இப்போ இதை எடுத்துகிட்டு வெளியில் வந்துடுறாங்க. இப்போ கார்த்திகா ஹஸ்பண்டும் சாப்பிட்டுட்டு ஹேண்ட் வாஷ் பண்ணிவிட்டு உள்ளே வராங்க. சேரன் வந்து டவல் கொடுக்குறாரு. அவர் உடனே கையை துடைச்சிட்டு வந்துடுறாரு. 2 பேரும் உட்கார்றாங்க. 2 பேரும் எல்லோரும் மறுபடியும் நல்லா சந்தோஷமாக பேசிகிட்ருக்காங்க. சரி மாமா நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அதுக்குள்ளே வந்து நிலா சொல்கிறாங்க, கார்த்திகா முதல்ல வீட்டுக்கு வந்திருக்கீங்க கல்யாணம் ஆகி, அதனால் எங்களால் முடிஞ்சது இந்த சாரியை நீங்கள் வச்சுக்கோங்க அப்படின்ட்டு சாரீ வந்து நிலாவுக்கு வச்சு கொடுக்குறாங்க. எதுக்கு இதெல்லாம் அப்படின்ட்டு கார்த்திகா தயங்குறாங்க. சென்று திரும்ப வாங்கிக்கிறாங்க. அப்புறம் சோழனும் அதே மாதிரி கார்த்திகா ஹஸ்பண்டுக்கு அந்த வாட்சை கொடுக்குறாங்க. அவரும் சந்தோஷமாக ஏற்றுக்கிறாரு. இந்த நேரத்தில் வந்து கார்த்திகா நிலாவை கட்டி பிடிச்சிட்டு நான் போயிட்டு வரேன், சேரன் மாமாவுக்கு எப்படியாவது கல்யாணம் பண்ணி வச்சுருங்க அப்படிங்கிற மாதிரி ரொம்ப பாவமாக சொல்கிறாங்க. இப்போ எல்லாத்தையுமே நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா வந்து திரும்ப சேரனையே பார்க்குறாங்க ரொம்ப பாவமாக. ஆனால் சேரன் வந்து நார்மலாக தான் இருக்கார். இப்போ நடேசனை பார்த்து மாமா நாங்கள் கிளம்புறோம், எங்களுக்கு ஆசீர்வாதம் பண்ணுங்கள் அப்படிங்கப்போ உடனே டக்குன்னு ஒரு நடேசன் ஏஞ்சி இருமா அப்படின்னு சொல்லிட்டு நேராக விளக்கு ஏற்றுறாரு. போயிட்டு சாமிகிட்ட போயிட்டு தீபம் ஏற்றுறாரு. ஏற்றிட்டு இப்போ வாமா அப்படின்னு சொல்கிறாரு. கார்த்திகா ஹஸ்பண்ட் வந்து நடேசன் காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க. இப்போது அவர் திருநீர் 2 பேருக்கும் வந்து பூசி விட்றாரு. நல்லா இருக்கணும் பிள்ளைங்க அப்படின்னு சொல்லிட்டு வணங்கிக்கிட்டு இந்த திருநீரை 2 பேருக்கும் வச்சு விட்றாரு. காசு பார்க்குறாரு. அவர் பாக்கெட்டில் பணம் இல்லை, 20 ரூபாய் என்னமோ தான் வச்சுருக்காங்க. டக்குன்னு சேரா பணத்தை கொடு அப்படின்னு சொல்லிட்டு அவன் பாக்கெட்லேருந்து கார்த்திகாட்ட கொடுக்குறாங்க. இதெல்லாம் எதுக்கு மாமா, அதெல்லாம் வேண்டாம் அப்படிங்கவும், இல்லை நீங்கள் வச்சுக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு 2 பேருக்கும் பணம் கொடுக்குறாங்க. ஆசீர்வாதமும் பண்ணுறாங்க. ரொம்ப சந்தோஷமாக இவங்களுக்கு இருக்குது. ரொம்ப கார்த்திகாவுக்கு வந்து ஒன்றும் சொல்லவே முடியல. ரொம்ப வருத்தமாகவும் இருக்குது. தான் வாழணும்னு ஆசைப்பட்ட வீடு கடைசிக்கு ஏதோ விருந்தாளி மாதிரி வந்துட்டு போகிறோமே அப்படிங்கிற மாதிரி மனசுக்குள்ளே இருக்க. சேரனை பார்த்துக்கிட்டே இருக்காங்க. ரொம்ப சைலண்ட்டாக, ரொம்ப பாவமாக. இந்த சீன் வந்து ரொம்ப டச்சிங்காக இருந்துச்சு. ரொம்ப பாவமாக பார்த்துட்ருக்காங்க. சரி நாங்கள் கிளம்புறோம் அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்கிட்டையும் சொல்லிவிட்டு வாசலுக்கு வந்துடுறாங்க. திரும்ப கார்த்திகா வந்து சேரனை திரும்பி பார்த்துக்கிட்டே போகிறாங்க. அவங்க போகிறத சேரனும் வந்து ரொம்ப சந்தோஷமாக பார்க்குறாரு. அவர் வந்து ரொம்ப மனநிறைவோடு பார்க்குறாரு. 2 பேர் டக்குன்னு கார்த்திகாவோட கையை வந்து அவர் ஹஸ்பண்ட் பிடிச்சிட்டு போகிறாங்க. அந்த நேரமாவது சேரன் வந்து பாவமாக பார்ப்பாங்கன்னா அப்படி கிடையாது. சேரன் வந்து ரொம்ப சந்தோஷமாக தான் பார்க்குறாரு. வாழ்த்தி வழி அனுப்பிலாம் வைக்கிறாரு. இந்த சீன்லாம் வந்து நம்மளை லவ் பண்ணல தெரிஞ்சும் அந்த பொண்ணு வந்து நல்லா இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க மத்தியில் அந்த பொண்ணு நல்லா தான் இருக்குதுன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் அந்த ஒரு மனநிறைவோடு அவர் பார்க்குறதெல்லாம் வந்து நமக்கு காட்டுறாங்க. அது ரொம்பவே வந்து பாவமாக இருந்துச்சு அந்த சீன்லாம். ஆனால் எல்லாருமே வந்து சந்தோஷமாக தான் பார்க்குறாங்க. ஆனால் கார்த்திகா தான் திரும்பி பார்த்துட்டே போகிறாங்க. இப்போ ரூமுக்கு போயிட்டு அங்கே நடந்தது எல்லாத்தையுமே வந்து யோசித்து பார்க்குறாங்க. சேரன் பரிமாறினது, அந்த பசங்க எல்லாம் சந்தோஷமாக இருந்தது, பல்லவன், பாண்டியன், சோழன், நிலா, நடேசன் எல்லாருமே வந்து சந்தோஷமாக இருந்ததெல்லாம் திருப்பி நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப தனக்குள்ளே ஃபீல் பண்ணிக்கிறாங்க. இந்த ரூமெல்லாம் அப்படியே பார்க்குறாங்க. டக்குன்னு அந்த ஜன்னலில் பார்க்குறாங்க. ஏன்னா ஜன்னல் வழியாக தான் சேரன் போகிறதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இப்போ வந்து அந்த ஜன்னலையே பார்க்குறாங்க. வெளியில் வந்து பார்க்கும்பொழுது சேரனும் அவங்க தம்பியும் போகிறதெல்லாம் நினச்சி பார்த்துருப்பாங்கள்ல அதெல்லாம் வந்து நினச்சி பார்க்குறாங்க. ரொம்ப ஃபீலிங்காக இருக்குது. ஏன்னா இத்தனை வருஷம் வந்து வளர்ந்த வீடு அவங்களோட ரூமாக இருந்துச்சு. ஆசைப்பட்ட ஒரு உயிர் வந்து அந்த இடத்துல நடமாடிட்டு இருந்தது. அது எல்லாத்தையுமே மிஸ் பண்ணி போகிற அந்த ஒரு வருத்தத்தோடு அப்படியே அமைதியாக ரொம்ப சோகமாக இருக்காங்க. இந்த தடவை வந்து கார்த்திகாவை காட்டும்போது ரொம்ப பாவமாக இருந்தது. நமக்கே வந்து அவ்வளோ கஷ்டமாக இருந்தது. இப்போ கார்த்திகாவோட ஹஸ்பண்ட் அங்கேருந்து வராரு. கார்த்திகா என்ன இந்த வீட்டை விட்டு போகிறோன்னு ஃபீலாக இருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. ஆமாங்க,
நான் பிறந்து வளர்ந்த வீடு இந்த ரூம்லேயே தான் நான் இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே வந்து அவங்க மெமரிலாம் வந்து ஷேர் பண்ணிக்கிறாங்க. கவலைப்படாத, நீ போகிற புதுசாக நீ வர இடமும் உனக்கு புதுசாக இருக்காது, அந்தளவு நான் உன்னை சந்தோஷமாக பார்த்துப்பேன் அப்படிங்கிற மாதிரிலாம் அவர் வந்து சொல்கிறாரு. சரி நம்ம கிளம்பலாமா அப்படின்னு சொல்லிட்டு வெளில வராங்க. இப்போ அந்த இடத்துல வந்து கார்த்திகாவோட அம்மா, மாமா, அப்பா எல்லாருமே இருக்காங்க. அதே மாதிரி கார்த்திகா ஹஸ்பண்ட் வீட்லேருந்து எல்லாருமே இருக்காங்க. சாமி ரூமில் போயிட்டு அவங்க அம்மா சூடம் ஏற்றி எல்லாத்தையுமே காட்டுறாங்க. வழிபாடு, தெய்வ வழிபாடு பண்ணுறாங்க. அப்புறம் திரும்பி வந்து கார்த்திகாவுக்கும் கார்த்திகா ஹஸ்பண்டுக்கும் வந்து திருநீர்லாம் வச்சு விட்றாங்க. எல்லாருமே வாழ்த்தி வச்சு விட்றாங்க. கார்த்திகாவோட அம்மா, அப்பா, மாமா எல்லோரும் வந்து வாழ்த்தி வச்சு விட்றாங்க. அதோட சரிம்மா நாங்கள் கிளம்புறோம் அப்படிங்கிற மாதிரி இவங்க வந்து கிளம்புறாங்க. ஆசீர்வாதம் வாங்கிக்கிறாங்க 3 பேர்ட்டையும். இப்போ எல்லோரும் வந்து வெளியில் வந்துடுறாங்க, கிளம்புறதுக்கு தயாராக இருக்காங்க. இந்த நேரம் பார்த்திங்கன்னா கார்த்திகாவோட அம்மா ரொம்ப அப்படியே ஃபீல் பண்ணுறாங்க, அழுகுறாங்க. அவங்க மாமா அழுகுறாரு, அவங்க அப்பா பயங்கரமாக அழுகுறாரு. நேற்று வரைக்கும் வந்து நம்மளை போட்டு அடித்து சித்திரவதை பண்ணவங்க ஏன் இப்போ அழுகுறாங்கங்கிற மாதிரி கார்த்திகா வந்து ஒரு மாதிரி பார்த்துட்டே இருக்காங்க. ஆனால் அந்த இடத்த விட்டு போகிறோம், பிறந்த வீட்டிலேருந்து போகிறோம், புகுந்த வீட்டுக்கு அந்த ஒரு ஃபீலே இல்லை அவங்களுக்கு. நார்மலாகவே இருக்காங்க. இவங்க அம்மா தான் திரும்ப திரும்ப அப்படியே கையை பிடிச்சிக்கிறாங்க, கட்டி பிடிச்சிட்டு அழுகுறாங்க. பார்த்து பத்திரமா ரெடி, மாமியார் மாமனார்லாம் வந்து அனுசரித்து நடந்துக்கோ, எந்த அங்கே போயிட்டு யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்லாம் எல்லாம் சொல்லிகிட்டு இருக்காரு. அவரோட அப்பா சொல்கிறாரு மாப்பிள்ளைகிட்ட, மாப்பிள்ளை என் பொண்ணை பார்த்துக்கோங்க, ஒரே பொண்ணு, நான் வந்து ரொம்ப செல்லமாக வளர்த்துட்டேன், நீங்கள் அது எதாவது தப்பு பண்ணால் கூட நீங்கள் தான் அனுசரித்து போகணும் அப்படின்ட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிட்டு அழுகுறாரு பயங்கரமாக. மருமகனை கட்டி பிடிச்சி அழுகுறாரு. கவலைப்படாதீங்க நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்புறம் பார்த்திங்கன்னா கார்த்திகாவோட மாமா, பெரிய மாமா இருக்கா இல்லையா, அவர் வந்து ரொம்ப அழுகுறாரு. அவர்கிட்ட போகுது கார்த்திகா. போயிட்டு மாமா மாத்திரைலாம் கரெக்டாக சாப்பிடுங்க, எந்தெந்த மாத்திரை எப்பப்போ சாப்பிட்ணுன்னு கவரில் போட்டு வச்சுருக்கேன், அழாதீங்க, சந்தோஷமாக இருங்க அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாத்தையும் சொல்லிவிட்டு கிளம்புது. சரி நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி கார்த்திகா ஹஸ்பண்ட் வந்து தலையாடுறாரு. சரின்ட்டு கார்த்திகா ஹஸ்பண்ட் முன்னாடி போகிறாரு. டக்குன்னு அவங்க அம்மா, கார்த்திகா அம்மா, ஏண்டி இத்தனை வருஷம் இங்கே இருந்துட்டு இப்போ திடீர்னு அந்த இடத்துக்கு போகிறேன்னு உனக்கு கொஞ்சம் கூட இந்த இடத்த விட்டு போகிறோன்னு ஃபீலே இல்லையா, அப்படியே ரொம்ப ஹாப்பியாக இருக்க, சந்தோஷமாக இருக்க அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க அம்மா கேட்குறாங்க. உடனே ஏம்மா எல்லாத்தையும் மறந்துட்டியா, நேற்று வரைக்கும் என்னை என்ன டார்ச்சர் பண்ண, எப்படிலாம் போட்டு சித்திரவதை பண்ண, எப்படி அடித்த, ரோட்லலாம் விட்டுட்டு அடித்த, வீட்டில் எவ்வளோ அடி அடித்த, என்னை என்ன பாடுபடுத்தினேன், நான் எப்படி அழுவ முடியும், நான் வந்து என் ஹஸ்பண்ட் வீட்டுக்கு நான் கல்யாணம் ஆகி போகணுன்னு தானே நீ இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்ருக்குற, எனக்கு கல்யாணம் ஆகிடுச்சு, நான் என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன், நான் சந்தோஷமாக தான் போகிறேன், எனக்கு எந்த வருத்தமும் இல்லை, நான் ரொம்ப நல்ல சந்தோஷத்தோட மனநிறைவோடு நான் என் புருஷன் வீட்டுக்கு போகிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. என்னடி இப்படி சொல்கிறேன்ட்டு அவங்க அம்மா கையை பிடிக்கிறாங்க. டக்குன்னு கையை உதறி விட்டுறாங்க கார்த்திகா. உடனே போயிட்டு காரில் உட்காந்துடுறாங்க. இப்போது அவங்க அப்பாவும் வந்து சரி போயிட்டு வாமா அப்படின்னு தலையிலலாம் கையை வச்சுட்டு போயிட்டு வாமா அப்படின்னு சொல்கிறாரு. உடனே போகுது, கார் போகுது. அது வரைக்கும் அவங்களுக்கு ஃபீல் இல்லை கார்த்திகாவுக்கு. சேரன் வீட்டுக்கிட்ட போனதும் அவங்களுக்கு அந்த வீட்டை பார்த்ததும் ஃபீல் வந்துடுது. சேரனோட வீட்டை தாண்டி போகும்பொழுது ரொம்ப அப்படியே மனசு உடஞ்சி கஷ்டத்தோடு போகிறாங்க. டக்குன்னு அவரோட ஹஸ்பண்ட் வந்து அது கையை பிடிச்சிட்டு, கவலைப்படாத, இனிமே அங்கே போகிற இடத்துல எந்த கஷ்டமும் வராது, நான் பார்த்துக்கிறேன், ஃபீல் பண்ணாத அப்படிங்கிற மாதிரி ஆறுதல் சொல்லிக்கிட்டு வராரு. இவங்களும் சரிங்கிற மாதிரி ஏற்றுக்கிறாங்க. இப்போ வந்து சேரனை காட்டுறாங்க. சேரன் வந்து சமைச்சிட்ருக்காரு. ரொம்ப ஹாப்பியாக பாட்டு பாடிக்கிட்டு ரொம்ப சந்தோஷமாக இருக்கார். நிலாவும் சோழனும் என்ன அண்ணன் வந்து நேற்று வரைக்கும் புலம்பிகிட்டே இருந்தது, நேற்று கார்த்திகாவை பார்த்ததுக்கப்புறம் டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு, பயங்கரமாக ஜாலியாக இருக்குது அப்படின்னு. உடனே வந்து நிலா சொல்கிறாங்க, இல்லை நிலா வந்து நல்லா இருக்காங்க, அவங்க லைஃப் கார்த்திகா வந்து அவங்க லைஃப் வந்து நல்லா இருக்குது, ஹஸ்பண்ட் நல்லவர், அவங்க போன இடம் நல்லவங்க அப்படிங்கிற மாதிரி, இனிமேல் கார்த்திகா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருப்பாங்கன்னு அண்ணன் வந்து ஹாப்பியாக இருக்குது, காதலில் இது ஒரு ரகம் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்கிறாங்க. அதுக்குள்ளே அண்ணன் வந்துட்டு என்னப்பா கிளம்பிட்டியா அப்படின்னு கேட்குறாங்க. கிளம்பிட்டேண்ணே, எல்லாமே எடுத்து வச்சுக்கிட்டியா, ஏன்பா நான் வரவா அப்படிங்கிறாரு சேரன். இல்லை நான் பரவாயில்ல நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்கிறாங்க நிலா. உடனே சொல்கிறேன், அண்ணே உன் தங்கச்சி பத்திரமா போயிட்டு பத்திரமா அழைச்சிட்டு வரேனே, கொஞ்சம் ப்ரைவசி கொடுண்ணே கப்பிள்ஸ்க்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறது. சரி வாடா அப்படிங்கிறாங்க. எப்பா சாமி கும்பிட்டுக்க அப்படின்னு நிலாவை சொல்கிறாங்க சேரன். உடனே சரிண்ணா அப்படின்னு சொல்லிட்டு சாமி கும்பிட்டுக்கிறாங்க. நிச்சயமாக எனக்கு இந்த வேலை கிடைக்கும்ண்ணா,
அதுக்காக தான் நான் மேனிஃபெஸ்ட் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மணி பர்ஸ் அப்படின்னா என்னப்பா அப்படின்னு கேட்குறாங்க. இல்லைண்ணா மணிஃபெஸ்ட் அப்படின்னா நம்ம ஒரு விஷயத்த நடந்துட்டாமல் நம்ம மனசில் நினச்சிக்கிட்டோன்னா கண்டிப்பாக அது நடக்கும், நிச்சயமாக எனக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாகவே சொல்லிட்டு வெளில வராங்க. சரிப்பா பார்த்து போ அப்படின்னு சேரன் சொல்கிறாங்க. வாசலில் பாண்டியன் நிற்கிறாரு. ஆல் தி பெஸ்ட்டுங்க அப்படிங்கிறாரு. என்னங்க நீங்களாவே இன்றைக்கி சொல்கிறீங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. பாண்டியன் சிரிக்கிறாரு. என்னங்க உங்கள் ஆள் எப்படி இருக்காங்க அப்படின்னு நிலா கேட்குறாங்க. ஆனால் நல்லா இருக்காங்க அப்படிங்கிற மாதிரி சிரிக்கிறாரு அவரும். என்னங்க போகலாமா அப்படின்னு சோழன் கேட்குறாரு. உடனே நிலாவும் வரேண்ணா அப்படிங்கிறாங்க. சேரனும் பார்த்து போயிட்டு வாப்பா அப்படின்னு சிரிக்கிறாரு. உண்மையாகவே வந்து காதலில் இப்படி ஒரு அதாவது சேரனோட லைஃபே இப்போ மாறுது. இது பயங்கரமான ஒரு ட்விஸ்ட்டு. சேரன் வந்து கார்த்திகா கல்யாணம் பண்ணி போயாச்சு. சேரன் ரொம்ப சோகமாக தான் இருப்பார் அப்படின்னு நம்ம நினச்சிட்ருந்தோம். ஆனால் வந்து சேரன் வந்து சந்தோஷமாக இருக்கிற மாதிரி காட்டியிருக்காங்க. இது பயங்கர கதையிலேயே வந்து பயங்கர ட்விஸ்ட்டு. யாருமே எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட்டுன்னே சொல்லலாம். சூப்பராக இருந்துச்சு. ஒருத்தவங்க வந்து லவ் பண்ணுறோம், அவங்க கல்யாணம் ஆகி போயிட்டாங்கன்னா அவங்களுக்காக நம்ம லைஃப்பை வந்து ஸ்பாயில் பண்ணிக்காமல் நம்ம வந்து லைஃப்பை வந்து அடுத்த கட்டத்துக்கு எடுத்துகிட்டு போகணுங்கிற மாதிரி இந்த கதையை கொண்டு வராங்க. நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது. ஐயனார் துணை சரி, உங்களுக்கும் பிடிக்கும்னு நினைக்கிறேன்.